அன்பானவர்களே, இன்று தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. சங்கீதம் 121 3 முதல் 4 வரை. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கும் சூழ்நிலை வரலாம். மனிதர்கள் நம்முடன் எப்போதும் இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. நாம் தூங்கும் போதும் அவர் நம்மை காக்கிறார். நாம் பயப்படும் போதும் அவர் நம்முடன் இருக்கிறார். நாம் தடுமாறும் போதும் நம்முடைய காலை விழுந்து போக விடாமல் தாங்குகிறார். இன்று உங்களுக்கு முன்னால் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நினைத்து பயப்படாதீர்கள். உங்களை பாதுகாக்கிற தேவன் விழித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் எதிர்காலத்தையும் அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இன்று ஒரு நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், கர்த்தாவே, நான் உம்மை நம்புகிறேன், என்னை காத்தருளும். என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய காலை தடுமாற விடாமல் காத்தருளும். எங்கள் குடும்பத்தையும், பிள்ளைகளையும், எங்கள் வாழ்க்கையையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை எப்பொழுதும் கூட இருந்து காத்தருளும். எங்கள் பயங்களை நீக்கி உமது சமாதானத்தை எங்கள் இருதயத்தில் நிரப்பும். எந்த சூழ்நிலையிலும் என்னை காக்கிறவர் கர்த்தர் என்ற நம்பிக்கையோடு வாழ கிருபை தாரும். இன்றும் எங்களோடு இருந்து எங்கள் வழிகளை நடத்தி எல்லா தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் கமெண்ட் செய்து உங்கள் ஜெபத் தேவைகளை பகிருங்கள். மேலும் இது போன்ற தேவ வார்த்தைகளை தினமும் பெற தி கிரேஸ் வைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராம்.